அடிச்சிருவாங்க உங்களுக்கு அப்புறம் போகும். நான் கூட ரொம்ப தூரம் நிற்கும்னு நினைச்சேன். ஆனால் ரொம்ப தூரம் நிற்கிது. உனக்கும் மேலே இருப்பான் போலியடா அவன். அதை போறானே அந்த வண்டி வச்சு உனக்கு போக புரியுதா? அவங்களெல்லாம் ஸ்போர்ட்ஸ் வெஹிக்கிள் ராயல் அந்த வண்டியில் ஸ்டேரிங் திரும்ப முடியாது ஃபுல்லாக. புரியுதா? அதனால் அவங்களால ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க. யாராவது எங்களை மாதிரி லேட்டாக வந்தீங்கன்னா இதுதான் கேள்வி தண்ணி. ஆசைப்பட்டோன்னே க்ளோஸ் பண்ணியிருக்காங்களா? என்னவா? ஆனால் நீங்கள் பார்த்துக்கலாம். நாங்கள் வண்டியில் வந்து உள்ளே போயிட்டோம். காரில் வந்து என்ன பிரயோஜனம்? விட்டு போகலாமா பார்க்கிங்க்கு? என்னவா கூட்டத்தை வர்றா நாத்தடிக்குது தெரியல அவனுக்கு. டயர்லாம் தீங்க நாத்தம். ஆமா பைக் ஆஃப் ரோடிங் பைக்கே கிடையாது. ஆஃப் ரோடிங் பண்ணிட்டு இருக்க அப்படி போறோம். ஐயோ செய்து தயவு செய்து நான் இறங்கிக்கிறேன். நம்ம பையன் டிக்கெட் வாங்க க்யூவில் நிற்கிறாரு. பார்க்க அதிகமாக தான் இருக்கான். நான் டக்கு டக்குன்னு போயிடுறான். ஒன்லி கேஷ், நோ ஜிபே. சரியான குளிர் தான். இங்கே தான்டா இருக்கேன். எவ்வளோ வாங்கிட்டியா? 70 ருபீஸா? இவ்வளோ காஸ்ட்லியாக இருக்கு. நான் ஏன் அவங்கள வீடியோ எடுத்து இவங்களை கொஞ்சம் போக சொல்லுங்களேன். தயவு செய்து புஷ் பண்ணாதுன்னு. எங்கே போனாலும் இந்த மலையேறதை விட மாட்டேங்குது. இப்போ சன் இல்லையா கோகுல் என்ன பண்ணுவா? சன் இல்லையா? ஐயோ கோகுல் உன் கூட ஏறனா என்ன தள்ளி தான் உரிய தவிர பார்க்குறோம். ஐயோ என்னடா இது இப்படி இருக்கு?
அங்கே நந்தி இருக்கு, பெரிய நந்தி. நல்லா சங்கு ஊதுறாங்க. ஆனால் செம்மையாக குளிருதில்ல. எனக்கு ஏதோ ஊட்டி கொடைக்கானல் ஃபீல் வருது. லோ பட்ஜெட் ஊட்டி கொடைக்கானல். என்ன பண்ணுறான் கையை விரிச்சுக்கிட்டு? மவனே எங்கள் க்ளவுட்ஸ் மட்டும் இல்லை. இருக்காடா, இருக்கா இல்லையான்னு பார்த்து சொல்லு. இருக்கா? ஏமாற்றுவான் இவன், சும்மாவே ஏமாற்றுவான். எவ்வளோ பரவாயில்ல, பரவாயில்ல நடக்கலாம். ஆனால் ஐயோ க்ளவுட்ஸே இல்லை. கொஞ்சம் ஏர்லியாக வந்தால் க்ளவுட்ஸ் பார்த்துருக்கேன். ஒரு ஆள் இருக்குப்பா. எங்கே போனான் இவன்? இது ஒரு ஸ்னாப் ஐத்தியம். ரெண்டு பேரும் ஒரே கடையில் பேண்ட் வாங்கியிருக்கேன். அவர் தனியாக வெயிட் பண்ணட்டும். வடக்கங்க ஃபுல்லாக எங்கே க்ளவுட்ஸு எங்கே வரும்? போகுது மழை இறங்குற வரைக்கும் போகுமா? அப்போனா இன்னைக்கு க்ளவுட் வரவே வராதா? க்ளவுட்ஸு வரும்டி, அவ்வளோதான் க்ளவுட்ஸு. வா சரி வா போகலாம். இங்கே வந்து ஒரு பெரிய சம்பவம் நடந்துச்சு. ஏன்னா எங்கள் மைக்கை ஆஃப் பண்ணதை ஆன் பண்ண மறந்துட்டோம். இங்கே ஏதோ பெரிய நகைச்சுவை ஒன்று நடந்துச்சு. என்ன நகைச்சுவைன்னு ஞாபகம் இல்லை. போகிற போக்கில் ஏதோ என்னால் முடிஞ்ச டப்பிங்கை நான் கொடுக்குறேன், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து நம்ம தலைவர் ஒரு பெரிய ஒரு நகைச்சுவை பண்ணுவார். நான் தெரியாதனமாக கேட்டேன் அங்கே என்ன இருக்குன்னு. ஆமாம், நான் தான் போன வாட்டி வந்து என் கேர்ள் ஃப்ரெண்டோடு வரும்போது பார்த்தேன் அங்கே வேறு ஒன்று இருக்குன்னு சொல்லிட்டு இதை நகைச்சுவை பண்ணிட்டு அதை அவரே நினச்சி சிரிச்சிட்டே வருவார். அதை பாருங்களேன் நீங்களே. உள்ளுக்குள்ளே அவ்வளோ சந்தோஷம். கேர்ள் ஃப்ரெண்டோட வந்துன்ற அந்த நகைச்சுவையை சொல்லி அவரே சிரிச்சிக்கிறாரு. இங்கே ஒரு லெசன் நடத்துவார். அதுதான் இங்கே மெயின் மேட்ரு. இதோ இது பேர் ஏதோ சொன்னாங்களே, மறந்துட்டேன். இதை வச்சு அவர் ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுப்பாரு. அதோ வந்துட்டார் ப்ரொஃபஸர், இப்போ எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்ருக்காரு. கொடுத்து முடிச்சுட்டாரு. இப்போ வந்து சரிவா போகலாம் அப்படி. இங்கே என்ன நடக்கும்னா, இப்போ அவர் வந்து அவரோட கண்ணாடியை தேடுறாரு. எதுக்கு கண்ணாடி தேடுறாருன்னா, அவர் பார்க்குறது யாருக்கும் தெரியக்கூடாதுல்ல. அதே ஒரு காரணத்தினால ஒரு கண்ணாடி வாங்கி இப்போ கண்ணாடியை போடுவார். இங்கே கொடுங்க வாங்கி போட்டுட்டு தப்பு பண்ணாலும் தெரியாத மாதிரி பண்ணணுன்ற ஒரு அருமையான ஒரு மொக்க ஜோக்கை போட்டுட்டு அந்த இடத்துல நான் வலிக்கி விழுந்திருப்பேன். ஜஸ்ட்டு மிஸ்ஸு தப்பிச்சேன். இப்போ என்ன பண்ணுறோம், எங்கேயோ போகிறோம். இங்கே வந்து ஒரு ரீல்ஸ் பண்ணார். அதை வந்து எங்கள் இன்ஸ்டாகிராம் பேஜில் நீங்கள் போய் பாருங்கள், இருக்கும். அது என்ன ரீல்ஸ்னு மரத்தை பார்த்தோன்னே நீங்களே கண்டுபிடிச்சிருப்பீங்க. இதை வந்து நீங்கள் இன்ஸ்டாகிராமில் நாங்கள் போடுவோம், அப்போ பாருங்கள். ஆக்சுவலி இந்த பிளேஸும் சூப்பராக இருந்துச்சு. நந்தி ஹில்ஸில் எனக்கு தெரிஞ்சு இந்த பிளேஸ்லாம் நீங்கள் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், காலையில் ஒரு 7 அப்படி போனீங்கன்னா சன்லைட் வரும்போது சூப்பராக இருக்கும். அதோட கொடுமைன்னா இப்போ வந்து இங்கே ஒரு குழந்தை வந்து என்னமோ பண்ணிகிட்ருக்கு. இதெல்லாம் குரங்கு பார்த்துச்சுன்னா என்னத்துக்கு ஆகுறது சொல்லுங்கள். இதையோ பண்ணிட்டு வரான். சொன்ன மாதிரி இந்த பிளேஸ்க்கு நீங்கள் போனீங்கன்னா ஆக்சுவலாக சூப்பராக இருக்கும் ஃபோட்டோஸ் எடுக்க. மெயினாக அந்த மேலே இருக்க அந்த கிளாஸ் பிரிட்ஜ் மாதிரி இருக்கும்ல, அதில்னா சன்லைட் வந்து சூப்பராக நிறைய. எனக்கு தெரிஞ்சு நாங்கள் ஒரு 1/2 hour இங்கேயே நின்று நாங்கள் ஃபோட்டோ எடுத்து சுற்றிட்டு இருந்தோன்னா பார்த்துக்கோங்களேன்.
எனக்கு தெரிஞ்சு சில பேர் அங்கேயே மட்டையாயிட்டாங்க. செம்ம காற்று ஆக்சுவலி அங்கே. செம்ம காற்று, செம்ம குளிர், சரி குளிர். எனக்கு தெரிஞ்சு அப்போது நாங்கள் போனப்போ 18 டிகிரி கிட்டே இருந்துச்சு. இது ஆக்சுவலாக கொஞ்சம் உள்ளே ட்ரக் பண்ணி வந்தால் இந்த பிளேஸ் இருக்கும். ஆனால் இங்கே நிறைய ஃபோட்டோ ஷூட்ஸ் தான் நடந்துகிட்டு இருந்துச்சு. இந்த ட்ரக் பண்ணி வர என்ன சொல்கிறது, வேமே செம்மையாக இருந்துச்சு. உள்ளே நிறைய கோல்டு ஃபிஷ்ஷு அந்த மாதிரி நிறைய இருந்துச்சு. அவ்வளோதான். நாங்கள் ட்ரக் பண்ணது ஆக்சுவலாக நாங்கள் வீடியோ எடுக்க மறந்துட்டோம். ஏன்னா நடந்து வந்ததே நல்லா இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு எங்கே போகிறோம், அவ்வளோதான். நாங்கள் எக்ஸிட் வந்துட்டோம். ஏன்னா எங்களுக்கு வந்து க்ளவுட்ஸ் இல்லாதது வந்து எங்களுக்கு ரொம்ப மன வருத்தத்தை தந்ததுனால நாங்கள் எக்ஸிட் ஆகிட்டோம் சீக்கிரமாக. ஆக்சுவலாக உள்ளே நிறைய கோயில் அதெல்லாம் இருக்குது, போகிறவங்க போகலாம். ஆனால் நாங்கள் போகல. ஆக்சுவலி டோட்டலாக இந்த மேப்பில் பார்த்தீங்கன்னா 18 பிளேசஸ் கிட்டே இருக்குது. ஆனால் நாங்கள் போனது என்னமோ 3 பிளேஸோ 4 பிளேஸோ தான். ஆனால் உள்ளே நிறைய இருக்குது. உள்ளே போயிட்டே இருக்கலாம். ஆனால் நிறைய ஃபுல்லாகவே வியூ பாயிண்ட்ஸ் தான் இருக்கும். நான் இப்போது க்ளவுட்ஸில் அதனால நாங்கள் வியூ பாயிண்ட்ஸ் பார்க்கல. ஏன்னா நாங்கள் அதிலே திரும்பி ரிட்டர்ன் வந்துட்டோம். மற்றபடி நந்தி ஹில்ஸ் போகலாமான்னு கேட்டிங்கன்னா சும்மா ஒன் டைம் விசிட். மெயினாக நாங்கள் போனதுன்னா அந்த ரோடு சீரியஸாக சூப்பராக இருக்கும். நீங்கள் ரோடுக்காகவே நந்தி ஹில்ஸ் போகலாம். நீங்கள் பைக்கில் போகிறதா இருந்தால். காரில் தயவுசெய்து நந்தி ஹில்ஸ் போயிடாதீங்க. இதுதான் என்னோடய அட்வைஸ். அதுக்கப்புறம் நாங்கள் எக்ஸிட் ஆகிட்டோம். உங்களை மாதிரி ஆட்கள் தான் உள்ளே போகக்கூடாதுன்னு கை கட்டி வச்சுருக்காங்க. ஓகே, அவங்க சூப்பராக இருக்குது.